கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த இடத்துல சகேயு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை அநேகர் பாவி என்று அவனை சொல்லுகிறார்கள். அப்போ இந்த எரிகோவுல அந்த சகேயுவை மாதிரி இல்லாமல் நல்லவர்களும் அநேக பரிசுத்தவான்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அதே போல அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த வசனத்துல அநேக ஜனங்கள் அந்த சகேயுவை அல்ல இயேசுவை பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க. என்ன ஜட்ஜ் பண்றாங்க? இந்த இயேசுவானவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போகிறார் அப்படின்னு இந்த இயேசுப்பாவை என்ன பண்றாங்க? ஜட்ஜ் பண்றவராக இருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு அநேக சமயங்கள் நம்ம பயந்தே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஏதோ ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். யாராவது ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா யாராவது நம்மள தப்பா பேசுவாங்க. இல்ல இவர்களுக்கு நம்ம உதவியா இருந்தோம்னா யாராவது நமக்கு தப்பா பேசுவாங்க. இந்த மனிதர்களோடு நம்ம சேர்ந்து இணைந்து ஏதாவது செய்தோம் அப்படின்னா மற்றவங்க நம்மள தப்பா பேசுவாங்க. இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் நம்மை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அநேக பயங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம தேவனுடைய திட்டத்தையோ இல்ல ஆண்டவருடைய சித்தத்தையோ நம்ம செய்ய முடியாம போகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா இந்த இடத்துல எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை ஜட்ஜ் பண்ணாலும் அநேக மனிதர்களுடைய வார்த்தை ஏசப்பாவுக்கு விரோதமான வந்தாலுமே அந்த தேவனுடைய திட்டத்தை இந்த இயேசுவானவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். என்ன செய்கிறார்? அந்த சகேயுவை நேசித்து அந்த சகேயுவை அழைத்து அந்த சகேயுனுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அந்த தேவ சித்தத்தை நாமும் செய்ய வேண்டுமானால் மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் சைட்ல வைத்துட்டு அந்த தேவனுடைய திட்டத்துல நம்ம உறுதியாய் நின்று நம்ம நடப்போம்னா நம்ம தேவ திட்டத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம வாழ்க்கைக்கான ஒரு உண்மையான அர்த்தமும் நமக்கு கிடைக்கும். இதை நாம் தியானிப்போம். தேவ சமூகத்துல நம்மையே ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பயன்படுத்துவார். இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் நிச்சயம் இதை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம்.